ஒவ்வொரு மனவிழாவிலும் நான் மறக்காமல் சொல்வது உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நடந்திருக்கக்கூடிய இந்த திருமணம் ஒரு சீர்திருத்த திருமணமாக நடந்திருக்கு. இது போன்ற ஒரு சீர்திருத்த திருமணம் 1967க்கு முன்பு நடைபெறும் என்று சொன்னால் அந்த திருமணம் சட்டப்படி செல்லுபடியாகும் அங்கீகாரத்தை அன்றைக்கு நாம் பெற்றிருக்கவில்லை. ஆனால் 67ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு முதலமைச்சராக சட்டமன்றத்துக்குள்ளே நுழைந்து அண்ணா அவர்கள் முதல் தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்றிய தீர்மானம் என்ன என்று கேட்டால், சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் சட்டப்படி செல்லுபடியாக என்ற தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார். ஆகவே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய திருமணம் சட்டப்படி முறைப்படி செல்லுபடியாகும் அங்கீகாரத்தோடு நடந்தேறி இருக்கிறது. 67 தான் அதுக்கு முதல் அங்கீகாரம் கிடைத்தது. ஆக அப்படிப்பட்ட முறைகளை நடைபெறக்கூடிய திருமணம் நாமெல்லாம் மகிழ்த்தக்கூடிய வகையில இந்த திருமணம் நடந்திருக்கிறது. இங்கு நீதியரசர் வந்திருக்கிறார்கள். அதே போல இங்கே இன்னொரு நீதியரசர் அவர்கள் வரவிருக்கிறார். திரு மகாதேவன் அவர்கள் வரவிருக்கிறார்கள். நம்முடைய சுந்தரேஷ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நான் ஆச்சரியத்தோடு பார்த்தேன், தமிழிலே பேசினார்கள். தமிழிலே பேசிய நீதியரசர் அவர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, பல ஆண்டு காலமாக உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் பல தமிழ்நாட்டிற்கு வந்தபோது நாங்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடு என்பது தமிழிலே இருக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்றத்தில் ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நீதி வழங்கக்கூடிய அந்த தீர்ப்பு தமிழில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பெற்றிருக்கிறது. அதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமைப்படுகிறோம். ஆனால் உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் வழக்காடுகிற நேரத்தில் தமிழிலே வாதாடுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் நீண்ட நாட்களாக அந்த கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு நீங்கள் தான் துணை நிற்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு தமிழன் என்று நாம் பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்றுத் தந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். யாரும் மறுத்திட முடியாது.